பிரியா, இந்த நியூஸ் பாத்தியா? கோவிட் நம்பர்ஸ் மறுபடியும் கொஞ்சம் ஏறிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. சவுத் ஈஸ்ட் ஏஷியால கொஞ்சம் அதிகமா இருக்கிறதால இங்கேயும் கடந்த சில வாரமா கேஸ்கள் கொஞ்சம் கூடியிருக்கான். ஆமா அரவிந்த், நானும் பார்த்தேன். சுகாதார அமைச்சகத்தின் டேஷ்போர்ட்ல கூட இப்போ 5755 கேஸ்கள் இருக்குன்னு காட்டுது. ஆனா இது பயப்படுற மாதிரி ஒன்னும் இல்லைன்னு தான் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. ஓ அப்படியா? நான் நம்பர்ஸ் பார்த்ததும் கொஞ்சம் கவலைப்பட்டேன். இல்ல, டாக்டர்ஸ் மற்றும் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, கோவிட்-19 இப்போ ஒரு பேண்டமிக் ஸ்டேஜ்ல இருந்து எண்டமிக் ஸ்டேஜுக்கு மாறிடுச்சு. அதாவது சாதாரண சளி காய்ச்சல் மாதிரி சீசனல் ஸ்பைக்ஸ் வருவதும் குறைவதும் சாதாரணம் தான். இப்போ இருக்கிற வைரஸ் ஒமிக்ரான் சப்வேரியன்ட் வகையே சேர்ந்தது. நமக்கெல்லாம் ஏற்கனவே அதுக்கு நல்ல இம்யூனிட்டி இருக்கு. ஆமா, அது ஒரு நல்ல விஷயம். இப்ப வர கேஸ்கள்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப சிவியரா இருக்கா? இல்ல அரவிந்த், ஐசிஎம்ஆர் கூட கேஸ்கள் பெரும்பாலும் மைல்டா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அறிகுறிகளும் சாதாரண சளி காய்ச்சல் மாதிரி தான் இருக்கு. காய்ச்சல், இருமல், தொண்டை வலி, தலைவலி, உடம்பு வலி இதெல்லாம் தான். ஹாஸ்பிட்டலைசேஷனும் ரொம்ப கம்மி. ஹாஸ்பிட்டல்கள்ல எந்த ஒரு இமீடியட் ஸ்ட்ரெயினும் இல்ல. சரி, அப்போ வேக்சின் நிலைமை என்ன? பூஸ்டர் டோஸ் எல்லாம் இப்ப தேவையா? இப்போதைக்கு மாஸ் பூஸ்டர் டோஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு ஐசிஎம்ஆரோட டைரக்டர் ஜெனரல் டாக்டர் ராஜீவ் பால் சொல்லியிருக்கார். சில கேஸ்கள்ல டாக்டர்ஸ் தேவைப்பட்டா தனிப்பட்ட முறையில ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஆனா இப்போ கவர்மெண்ட் கிட்ட வேக்சின் ஸ்டாக் இல்லைன்னு சொல்றாங்க. 2021, 2022ல யூஸ் பண்ண வேக்சின்கள் எல்லாம் இப்போ எக்ஸ்பயர் ஆகிடுச்சாம். தேவைப்பட்டா தயாரிப்பாளர்கள் புதுசா உற்பத்தி செய்வாங்கன்னு சொல்றாங்க. அப்போ யாருக்குமே இப்ப வேக்சின் தேவையில்லையா? டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, பெரும்பாலான மக்களுக்கு ஏற்கனவே கோவிட் வந்து போனதாலேயோ இல்ல வேக்சின் போட்டதாலேயோ நல்ல ஹைபிரிட் இம்யூனிட்டி இருக்கு. அதனால இப்போதைக்கு மாஸ் வேக்சினேஷன் தேவையில்லை. ஆனா 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட் பேஷண்ட்ஸ் அல்லது கோமார்பிடிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும் வேக்சின் தேவைப்படலாம்னு உலக சுகாதார நிறுவனம் கூட ரெக்கமெண்ட் பண்ணுது. ஓகே, அப்போ இப்ப நாம என்ன செய்யலாம்? டாக்டர் சொல்றது அடிப்படை பாதுகாப்பு நடவடிக்கைகளை, அதாவது பேசிக் பிரிவென்டிவ் மெஷர்ஸை கடைபிடிக்கிறது தான் முக்கியம். கை கழுவுறது, கூட்டம் அதிகம் இருக்கிற இடங்களை தவிர்க்கிறது, சளி காய்ச்சல் இருந்தா வெளியில போகாம இருக்கிறது, மாஸ்க் போடுறது இதெல்லாம் தொடர்வது நல்லது. பேனிக்காக தேவையில்லை. சரிதான், நீ சொன்னதும் எனக்கு கொஞ்சம் தெளிவா இருக்கு. தேங்க்ஸ் பிரியா. வெல்கம் அரவிந்த். நாம தான் இன்ஃபார்ம்டா இருக்கணும்.